வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காலி நகரசபையின் தலைவர் மெட்சிரி சில்வா பதவி நீக்கம். அதிகாரத்தின்படியே செயற்பட்டுள்ளதாக நகரசபை தலைவர் பதில். புதிய பிரதம நீதியரசரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு உயர்நீதிமன்றத்தில் நிகழ்வை ஒளிப்பதிவு செய்ய சில ஊடகங்களுக்கு தடை. எந்த அழுத்தம் வந்தாலும் தான் மக்களுடன் இருப்பதாக சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. தாக்குதல் ஒன்றில் காயமடைந்த நடன தாரகை வைத்தியசாலையில். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். பிரதம நீதியரசர் மோகன் பீரிஸின் வரவேற்பு நிகழ்வை ஒளிப்பதிவு செய்வதற்கு சில ஊடகங்களுக்கு இன்று அனுமதி கிடைக்கவில்லை. இந்த வைபவத்தை ஒளிப்பதிவு செய்யும் நோக்கில் இன்று காலை முதல் ஊடகவியலாளர்கள் உயர் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் கூடியிருந்தனர். ஊடகங்கள் நீதிமன்ற கட்டட தொகுதிக்குள் பிரவேசிப்பதற்கு முயற்சித்த போது போலீசார் அதற்கு தடை ஏற்படுத்தினர். புதிய பிரதம நீதியரசர் மோகன் பீரிஸை வரவேற்கும் உத்தியோகபூர்வ வைபவம் இன்று உயர்நீதிமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றது. உயர்நீதிமன்ற கட்டட தொகுதியின் 5ஆம் மாடியில் இந்த வைபவம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் உயர் நீதிமன்ற நீதியரசர்கள், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள், கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நீதிமன்றங்களின் நீதிபதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சட்டமா அதிபர் பாலித் பெர்னாண்டோ இதன்போது வரவேற்புரை நிகழ்த்தினார். புதிய பிரதம நீதியரசர் உத்தியோகபூர்வமாக கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் பகிஷ்கரித்துள்ளது. பகிஷ்கரிப்பதனை உறுதி செய்யும் வகையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ச பிபிசி உலக சேவைக்கு நேற்று கருத்து தெரிவித்துள்ளார். புதிய பிரதம நீதியரசர் உத்தியோகபூர்வமாக கடமைகளை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தை பகிஷ்கரிப்பினும் அவரை நாட்டின் சூழ்நிலையின் பிரகாரம் பிரதமர் நீதியரசராக ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் பிரகாரம் எதிர்காலத்தில் அவருடன் இணைந்து செயற்பட நேரிட்டுள்ளதாகவும் அது தங்களின் கட்சிக்காரர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாக அமையாது என்றும் விஜயதாச ராஜபக்ச கூறியுள்ளார். புதிய பிரதம நீதியரசரின் நியமனத்தை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவொன்றை ஆராயும் நீதியரசர்கள் குழுவிலிருந்து நீதியரசர் கே ஸ்ரீபவன் இன்று விலகிக் கொண்டார். முன்னாள் பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை நடவடிக்கைகள் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த சில மனுக்களை பரிசீலித்த நீதியரசர்கள் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்துமையே இதற்கு காரணமாகும். மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் மற்றும் கலாநிதி பாக்கியசோது சரவணமுத்து ஆகிய தரப்பினரால் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பாராளுமன்ற பேரவையின் உறுப்பினர்கள் உட்பட 7 பேர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இந்த மனு நீதியரசர்களான ஷலீம் மர்ஷூக், கே ஸ்ரீபவன், எஸ் ஐ இமாம் ஆகியோர் முன்னிலையில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நீதியரசர்கள் குழுவிலிருந்து கே ஸ்ரீபவன் விலகிக் கொண்டதை அடுத்து புதிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்காக இந்த மனு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. காலி நகரசபையின் தலைவர் மெட்சிரி சில்வா பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த பதவி நீக்கம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தென்மாகாண முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா தெரிவிக்கின்றார். மெட்சிரி சில்வாவுக்கு எதிராக இடம்பெற்ற நிர்வாக மற்றும் நிதி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையின் பின்னரே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். நகர சபை தலைவர் பதவி நீக்கப்பட்டதை அடுத்து மாநகர சபை கட்டளை சட்டத்தின் பிரகாரம் உப தலைவரிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுவதாகவும் தென்மாகாண முதலமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். நகரசபை தலைவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் உள்ளூராட்சி திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை ஒன்றை கையளித்துள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வழங்கிய சிபாரிசுகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தென்மாகாண முதலமைச்சர் கூறினார். எனினும் மெட்சிரி சில்வா இந்த குற்றச்சாட்டை நிராகரித்தார்.
கொடுக்காரர்கள் அல்லது கஞ்சா அடிப்போர் என்னை துரத்த முடியும். எனினும் புத்தியுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் என்னை பற்றி சிறந்த விடயங்களையே கூறுவர். வாளின் மூலம் நாயை ஆட்ட முடியாது, நாயே வாளை ஆட்ட வேண்டும் என்று மாகாண மட்டத்திலும் பிரதேச மட்டத்திலும் வாளின் மூலம் நாயை ஆட்டும் அரசியலை உள்ளது. அதற்கு அம்மால் பழக்கப்பட முடியாது. நாயின் மூலம் வாளை ஆட்டும் அரசியலையே நான் விரும்புகின்றேன். 1948 ஆண்டு மாகாண சபை கட்டளை சட்டத்தின்படி எனக்குள்ள அதிகாரத்தின்படியே நான் செயற்பட்டேன். எதனையும் நான் சபையின் அனுமதி என்று செய்யவில்லை. அனுராதபுரம் மாநகர சபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் சுசில் திலகரத்ன எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் அனுராதபுரம் பிரதம நீதிவானம் மேலதிக மாவட்ட நீதிபதி முன்னிலையில் நகரசபை உறுப்பினர் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அனுராதபுரம் போலீஸ் போக்குவரத்து பிரிவு நேற்று மாலை முதல் வீதி சட்டங்களை மீறும் மற்றும் மது போதையில் உள்ள சாரதிகளை கைது செய்யும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது. இதன்போது அனுராதபுர விமான நிலையத்துக்கு செல்லும் வீதியில் மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. விமான நிலையம் உள்ள பகுதியில் இருந்து அதிக வேகத்துடன் வாகனம் ஒன்று வருவதை நான் அவதானித்தேன். வாகனத்தை நிறுத்தி அனுமதி பத்திரத்தை சோதனை செய்து சாரதிக்கு அருகில் சென்ற சந்தர்ப்பத்தில் அவர் மது போதையில் இருப்பதை அவதானித்தேன். அதற்கு பொறுப்பான அதிகாரியிடம் அவர் மது போதையில் உள்ளமையினால் போலீசாருக்கு அறிவிப்போம் என கூறினேன். அந்த சந்தர்ப்பத்தில் நான் நகரசபை உறுப்பினர் என்றும் உங்களால் என்னை கைது செய்ய முடியாது எனவும் அவர் அவதூறாக பேசினார். எனது கையை தாக்கிவிட்டு ஓடினார். பின்னர் அவரை நாம் பிடித்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் வாகனத்தில் இருந்தவர்கள் என்னை தாக்கினார்கள். கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் தம் மீது தாக்குதல் மேற்கொண்டு தம்மை காயப்படுத்தியுள்ளதாக நகரசபை உறுப்பினர் தெரிவித்துள்ளமையினால் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த காட்சிகள் உங்களுக்கு நினைவுள்ளதா? அவர் நிரோஷா விமலரத்ன. இது அவரின் இன்றைய நிலைமை. பாம்பு பெண் என்ற பெயரில் பிரசித்தி பெற்ற நிரோஷா கடந்த ஆண்டு பாம்பு ஒன்றுடன் கொழும்பில் உள்ள பிரபல கேளிக்கை விடுதி ஒன்றில் கைது செய்யப்பட்டார். மிருகவதை தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் மீது நாகப்பாம்பின் விஷப்பற்களை பிடுங்கி அந்த உயிரினத்தை துன்புறுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட அவர் கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பாம்பை மீள பெற்றுக் கொண்டார். நாடு முழுவதும் பேசப்பட்ட அவர் இன்று அதிகாலை வெள்ளம் பெற்றிய மீதோடமுள்ள பகுதியில் காயங்களுக்கு உள்ளான நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அருகில் வெளிநாட்டவர் ஒருவரும் இருந்ததாக போலீசார் கூறினர். வீதியில் அந்த பெண்ணை ஒருவர் இழுத்துச் செல்வதை கண்டேன். பின்னர் எனது கணவர் ஓடி வந்தார். அப்போது அந்த பெண் என்னை காப்பாற்றுங்கள் என கத்திக் கொண்டிருந்தாள். நெஞ்சு வலிப்பதாக கூறினார். தனது பாம்புகள் உள்ளே இருப்பதாகவும் தன்னை பலவந்தமாக வைத்திருப்பதாகவும் தன்னை போலீசுக்கு கொண்டு செல்லுமாறும் அந்த பெண் சத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த வீட்டின் காட்சிகள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவாகின. நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இன்று பகல் கலந்துரையாடலில் ஈடுபட்ட அவர் தாம் எதிர்நோக்கிய நிலை தொடர்பில் தெரிவித்தார். ஒரு மாதம் என்னை தடுத்து வைத்திருந்தனர். எனக்கு வெளியே செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. 5 நாட்களாக தொடர்ந்து துன்புறுத்தினார்கள். என்னை திருமணம் செய்வதாக தெரிவித்தே பலவந்தமாக அழைத்துச் சென்றனர். கோட்டையில் உள்ள முகவர் நிலையம் ஒன்றின் தலைவராக அவர் தொழில் புரிகின்றார். உணவு உண்ணும் சந்தர்ப்பத்திலேயே சண்டை ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் அருந்திக் கொண்டிருந்த போத்தலை உடைத்து என்னை தாக்கினார்கள், வெட்டினார்கள். போத்தல்கள் காணப்பட்ட இடத்தில் என்னை தள்ளி மேலும் தாக்கினார்கள், முகத்திலும் தாக்கினார்கள். பின்னர் தலைமுடியை பிடித்து இழுத்து வெளியே போட்டார்கள். கையில் கத்தி இருந்தமையினால் நான் வீதிக்கு ஓடினேன். நிரோஷா வழங்கிய தகவல்களுக்கு அமைய குறித்த நபரை தேடி எமது குழுவினர் அவரின் தொழில் தளத்திற்கு சென்றனர்.
அந்த குட்டியை வெட்டி வெட்டி 2 பேரும் சண்டை வந்து என்னன்னு தெரியல குட்டி ஹாஸ்பிட்டல்ல மேடம் කියනවා එයා අපේ ඔෆිස් එකට විතරක් නෙමෙයිනේ එයා මේ හැම ඔෆිස් එකේම මර්දානේ හැමතැනම බිස්නස් කරනවා. அவரை தாக்கியதாக கருதப்படும் சவுதி அரேபிய பிரஜை ஒருவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் நிரோஷா விமலரத்னவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். நாட்டின் எதிர்காலம் தொடர்பில் நாட்டு மக்களிடையே தற்போதைய அரசாங்கமே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கிறார். ஹலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். கடற்றொழிலாளர் சம்மேளனத்தின் வருடாந்த மாநாடு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் ஹலரி மாளிகையில் நேற்று நடைபெற்றது. பயங்கரவாதத்தினை முடிவுக்கு கொண்டு வந்ததன் பின்னரே கடற்றொழிலாளர்கள் தமது நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. குடிசைகளில் வசித்த மீனவ குடும்பங்கள் தற்போது வீடுகளில் வாழ்கின்றமையை காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்று மீனவர்கள் முன்னரை விட சிறப்பாக வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றனர். கடற்றொழில் துறை முன்னேற்றம் அடையும் போது கடற்றொழிலாளர்கள் முன்னேற வேண்டும். அவர்களது குடும்பத்தினருக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். அவர்களது பிள்ளைகள் கல்வி நடவடிக்கைகளை சிறந்த முறையில் தொடர வழி செய்ய வேண்டும். இதேவேளை தேசிய சங்க சம்மேளனத்தினர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்று சந்தித்து மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இலங்கை பணிப்பெண்களை அனுப்ப வேண்டாம் என்ற வேண்டுகோளை அவர்கள் விடுத்துள்ளனர். சஜித் பிரேமதாச நிவாரண பயணத்தின் மற்றொரு கட்டம் இன்று சிலாபத்தில் நடைபெற்றது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 400 குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சிலாபம் முக்குணுவாட்டவன மகாவில்லத்துவ பிரதேசத்தில் இந்த வைபவம் நடைபெற்றது. தற்போது என்ன செய்வது என மக்கள் என்னிடம் கேட்கின்றனர். செய்த விடயங்களையே செய்து கொண்டு இருப்பதாக அன்பு கூறிய எனது மக்களுக்கு கூறுகின்றேன். மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதே எனது பழக்கமாகும். அபிவிருத்தியை மக்கள் அனுபவிக்க வேண்டும். நேரடியாக அந்த அபிவிருத்தி அவர்களை சென்றடைய வேண்டும். நான் இந்த வேளையில் உங்களுக்கு ஒரு விடயத்தை கூறுகின்றேன். எந்தவித அழுத்தங்கள் வந்தாலும், எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும், எந்தவித எதிர்ப்புகள் வந்தாலும் நாம் மக்களுடனேயே உள்ளோம். மக்களுடன் கைகோர்த்து அவர்களை புரிந்து கொண்டு 24 மணித்தியாலங்களும் 365 நாட்களும் மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம்.